எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருபாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் வர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம் ஒரே வானம். ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. தர்மத்தின் பாதையில் நம்முடைய அண்மை நிகழ்ச்சிகளில் மாறி மாறி சுபாஷிதம் மற்றும் நாலடியார் 2 அறிவுரை தொகுதி நூல்களிலிருந்து அறவுரை தொகுதி நூல்களிலிருந்து சில அரிய கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாலடியாரிலிருந்து ஒரு செய்யுள் எடுத்து பார்க்கிறோம். இந்த நாட்டினுடைய மாண்பு எத்தனையோ மாண்புகள் நம்முடைய பாரத நாட்டுக்கு உண்டு. அதில் தலை சிறந்ததாக நான் கருதக்கூடிய ஒன்று, இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை நேருக்கு நேர் பார்த்துவிட்டு எவ்வளவுதானே என்று அதை தள்ளி வைத்துவிட்டு வேலையை பார்க்க போனது. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் செய்து காட்டிய சாகசங்களில் பெரிய சாகசம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது எப்பொழுதுமே மரணத்திற்கு உட்பட்டது இந்த வாழ்க்கை. எந்த நேரமும் இறப்பு என்பது சம்பவிக்கலாம் என்பதாக இருக்கின்ற வாழ்க்கை. நீர்க்குமிழி வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. உடம்பு, உயிர், பொருள், சூழ்நிலைகள் எதுவுமே நிலையற்றதாக இருக்கக்கூடியது இந்த வாழ்க்கை. மொத்தத்தில் எந்த கணமும் நிலையாமை என்பதால் ஆளப்படுகின்ற ஒரு மிகச் சாதாரணமான ஒன்று இந்த வாழ்க்கை. இதுதான் இந்த நிதர்சனமான உண்மை. இது சரி, இதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் முன்னோர்கள். எப்பொழுதும் நிலையாமையை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு கணம் கூட துக்கப்பட்டும் இல்லை, ஒரு கணம் கூட சோம்பலாகவும் இல்லை. இதுதான் பாரத நாடு பாருக்கே தெரிவித்திருக்கின்ற மிகப்பெரிய மாண்பாக நான் கருதுகிறேன். இப்போ ஒரு தர்க்க ரீதியாக நம்ம பார்த்தோம்னா எதுவுமே நிலை இல்லை, எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம் அப்படின்னா இருக்கிற நேரத்தில் நம்ம இஷ்டமாக இருந்துட்டு போகிறது இப்படி தானே தோணலையே. இல்லை, எப்போ மரணம் வருமோ என்ற ஒரு அச்சத்தில் தவித்து கொண்டபடி இருக்கத்தானே தோன்றவில்லையே. நம்மை காட்டிலும் அவர்கள் நிலையாமையை அதிகமாக உணர்ந்திருந்தார்கள். நாம் எத்தனையோ தேவையில்லாத நடவடிக்கைகளில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எதனால் என்றால் இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பது நமக்கு உரைக்கவே இல்லை. ஸ்மசான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம் என்று சொல்வார்கள். நமக்கு தெரிந்தவர்கள் ஒருவர் இறந்து விட்டால்
அவர் காடு செல்லும் வரை கொஞ்சம் நாம் விஷனமாக இருப்போம். அப்புறம் நம்ம வேலையை நம்ம கவனிக்க போய்விடுவோம். லேசாக நமக்கு மரண பயம் வரும். அது நாம் குளித்தவுடன் அந்த பயமும் காணாமற் போய்விடும். நம்முடைய முன்னோர்கள் அப்படி அல்ல. இதை ஒரு உணர்ச்சி மயமான விஷயமாக அவர்கள் கருதி கொள்ளவில்லை. எப்பொழுதோ வந்து போகின்ற ஒரு எண்ணமாக அவர்களுடைய ஞானம் இருக்கவில்லை. நேருக்கு நேர் தெளிவாக நிலையாமை என்பதை பார்த்தார்கள். சரி, இதுதானே, இதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டார்கள். இரண்டாவது, மூன்றாவது வைத்து கொண்டு விட்டு மரணத்தை அதனுடைய இடத்திலே வைத்தார். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வருவாய் அல்லவா, வந்து கொள், எனக்கு என்ன அதை பற்றி, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன், அதை செய்ய முற்படுவேன், செய்தே தீருவேன் என்கின்ற சூளுரை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உரைப்பதில்லை. எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அறம் சார்ந்த கடமைகள் அதை செவ்வனே செய்வதற்காக நான் முழு மூச்சோடு மனதில் உற்சாகத்தோடு அதில் ஈடுபடுவேன் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு மரணம் என்பது அஞ்சத்தக்க ஒன்றாக இல்லை. அந்த நிலையாமையை பற்றிய தெளிவு, நீடித்த நினைப்பு நமக்கு இல்லாத காரணத்தால் தான் நமக்கு மரணம் மட்டுமல்ல, மரணத்தை காட்டிலும் வாழ்க்கைக்கே நாம் ரொம்ப அஞ்சுகின்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையான்ட்டு. மரணத்தை காட்டிலும் நாம் வாழ்வதற்கே அதிகமாக அஞ்சுகின்றோம். ஏன் தெரியுமா? மரணத்தில் சாய்ஸே இல்லை. அது வரும்போது வந்தே தீரும். அப்பொழுது அதை தடுத்து நிறுத்த முடியாது, வாய்தா வாங்க முடியாது, வழக்கை ஒத்தி வைப்பது போல் அதை ஒத்தி வைக்க முடியாது. இருங்க, நான் இன்னும் சங்கரா தொலைக்காட்சியில் 2 எபிசோட் பாக்கி இருக்குன்னா சொல்லிவிட்டு வர முடியாது. அது இழுத்து கொண்டு செல்லும். ஆனால் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சாய்ஸ்கள் இருக்கின்றன. அதனால் தான் நம்ம அல்லாடுகிறோம். அதை தவிர நிலையாமையை பற்றிய அறிவு நமக்கு நமக்கு உரைக்கவில்லை. மனதில் உரைத்திருந்தால் முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாமும் இருந்திருப்போம். என்ன சொல்லுகிறது நாலடியாருடைய இந்த செய்யுள் என்பதை கவனிப்போம். வாருங்கள். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ, அதுவே பலம். சங்கரா தொலைக்காட்சியில் நேரலை ஒளிபரப்பாக வருகிற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் காணலாம். வாருங்கள். இன்றுகொல் அன்றுகொல் என்றுகொல் என்னாது பின்றையே நின்றது கூற்றம் என்று எண்ணி ஒருவுமின் தீயவை ஒல்லும் வகையால் மறுவுமின் மாண்டார் அறம். ஒருவுமின் அப்படின்னா உதறி தள்ளிவிட வேண்டும். தீயவை ஒருவுமின், தீயவைகளை எல்லாம் விலக்கிவிட வேண்டும், விட்டு தள்ளிவிட வேண்டும், தூக்கி எறிந்து விட வேண்டும். மறுவுமின் கொள்ள வேண்டும், பழக வேண்டும், பயில வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும். எது? மாண்டார். மாண்டார்னு செத்தவர்கள் அர்த்தம் இல்லை. மாண்டார் என்றால் மாண்புடையவர்கள். மாண்புடையவர்கள் சொன்ன அறம் தர்மம் எதுவோ அதை நாம் மறுவி கொள்ள வேண்டும், மறுவ வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தால் புரியும், புரிந்து கொண்டு தான் நடப்பேன், பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. எனவே ஒருவுமின் தீயவை, அப்புறம் இந்த மறுவுமின் மாண்ட ஒல்லும் வகையால் உன்னால் இயன்ற அளவு என்ன இயலுதோ அதை நம்ம செய்தே ஆக வேண்டும். எல்லாம் எப்பொழுதும் இயலுமா? எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தான் செய்வேன் என்றால் நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதுக்கு முன்னாடி வைத்த 2 வரிகள் பாருங்க. இன்றுகொல் அன்றுகொல் என்றுகொல் என்னாது பின்றையே நின்றது கூற்றம். கூற்றம்னா யமன். யமனுக்கு ஏன் கூற்றம் என்ற பெயர் வச்சிருக்கு இங்கே தமிழில்? காலன் என்றால் காலத்துக்கு கூட்டி கொண்டு போவோம், அழைத்து கொண்டு செல்பவன், உயிரை கவர்ந்து செல்பவன் காலன். கூற்றம் என்றால் உயிரை உடம்பிலிருந்து கூறு போடுபவன், அதனால கூற்றுவன் என்று அவனுக்கு பெயர். அதுக்கு அந்த தன்மைக்கு அந்த அம்சத்துக்கு கூற்றம் என்று பெயர். அப்போ யமன் எங்கே இருக்கான்? இன்னைக்கு வருவானோ, இல்லை ஒருவேளை நாளைக்கு வருவான் அப்படின்னு யோசிக்கவே வேணும். என்றைக்கு வேண்டுமானாலும் அவன் வருவான் என்பது போல் உயிரினுடைய பின்னாலேயே அவன் நிற்கிறான் என்று சொல்லுகிறது நாலடியார். இதுதான் நிலையாமையை பற்றிய நீடித்த இயல்பு. அவன் அப்படி நிற்கின்ற காரணத்தால் நீ தீயவைகளை எல்லாம் அறவே களைந்துவிட்டு, தீய எண்ணங்களை, சிந்தனைகளை, நடத்தைகளை அறவே தூக்கி எறிந்துவிட்டு உன்னால் இயன்ற அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் காட்டிய அறவழி நில், நட, செல் என்று சொல்லுகிறது நாலடியார். இல்லையா? அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த
அம்மாவுடைய கர்ப்பத்தில் உயிர் நுழைந்து விளைகின்ற தருணத்திலிருந்தே அந்த உயிரினுடைய பிடரியை கவ்வியபடி இருக்கிறது மரணம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்து வெளியே வந்த பிறகு ஆயுஸ் நினைக்கிறோம், இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய சிசுவிலிருந்தே ஆயுஸ். அதனால தானே ப்ரீ நேட்டல் சார்ட் எல்லாம் போடுகிறீர்கள் ஜாதகத்தில், இல்லையா? உள்ளே அந்த கரு உயிர்ப்பிக்க துவங்குகின்ற அந்த கணத்திலிருந்தே அந்த உயிரின் பிடரியை கவ்வியபடி இருக்கிறது மரணம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையை காட்டிலும் எப்பொழுதும் நிதர்சனமாக நம்மோடு இருப்பது மரணம். எப்போ வேணா நிகழும். மரணம் என்கின்ற நிகழ்வுக்கு அணுக்கம் மிக அதிகம், தொலைவோ மிக குறைவு என்று என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்கள் சொல்லுவார். அணுக்கம் மிக அதிகம், தொலைவோ மிக குறைவு என்று சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த மரணத்தால் நிலையாமையால் ஆளப்படுகின்ற வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே கடமைதான். நம்முடைய கடமை என்ன? அறம்தான். தர்ம வழியில் நடப்பது தான் நம்முடைய கடமை. அந்த தர்மம் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை அரண் வலியுறுத்தல் என்ற இந்த பகுதியில் தான் நாலடியாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரண் வலியுறுத்தல் என்கின்ற அதிகாரம் குறளிலே இருக்கிறது. அதில் ஒரு குறள் சொல்லுகிறார் பாருங்க. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். உன்னால் இயன்ற அளவு அறச்செயல்களை கொஞ்சம் கூட குறைவுபடாமல், சோம்பி இருக்காமல், சோர்வடையாமல் நீ செல்லுகின்ற வழியிலெல்லாம், அதை செய்யக்கூடிய வழியிலெல்லாம் செய்து கொண்டே இரு. செயல்னா செய் என்று அர்த்தம். இங்கே அப்படி சொல்றார். அதில் இயன்ற அளவு அப்படின்னு சொல்லும்போது எங்களோட குருநாதர் அழகாக யதாசக்தி ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்ட்டு இல்லை. ஏதோ முடிஞ்சதுன்னு கொடுக்கல, நீ என்ன நினைச்சியோ கொடுத்தா போதும் நினைச்சு அதைத்தான் நீ கொடுக்குற. யதா புத்திஹி பாரு, இது யதா சக்திஹி இல்லை என்று சுட்டி காட்டுவார். அதுபோல இங்கே ஒல்லும் வகையான் இயன்ற அளவு அப்படின்னு நம்மால் இப்படி ஒரு லைசன்ஸ் வாங்கிடுவான்ட்டு தான் அறவினை ஓவாதேனர் வள்ளுவர். கொஞ்சம் கூட குறைவுபடாமல், அதாவது உன் சக்தி எத்தனையோ அந்த சக்தி முழுவதும் உபயோகித்து நீ அறம் செய்ய வேண்டும். எல்லா விதங்களிலும், எல்லா செயல்களிலும், எண்ணங்களிலும் அந்த அறம் விகசிக்க வேண்டும். அப்படி வாழ்வதே வாழ்க்கை. வள்ளுவருடைய இந்த வாக்கை வாங்கி கொண்டு பாரதியார் அருமையாக ஒன்று வைக்கிறார். எல்லாரும் செய்ய முடியும்பா. தர்மங்கிறது எல்லாரும் செய்ய வேண்டியது மட்டுமல்ல, எல்லாரும் செய்யக்கூடியதும் தான். எப்படி பாரதி நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா, சரி நீ பணக்காரனா, நிறைய பணம் கொடு. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், குட்ரா நல்ல கோல்டு காயின்ஸை கொடு. ஐயா என்கிட்ட அவ்வளோ இல்லைங்க, நான் எப்படி அவரை மாதிரி? வேண்டாம். நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். சில்லறை தான் இருக்குன்றியா, சில்லறையை கொடு, கொஞ்சம் சில்லறையை கொடு. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். பக்கத்துல இருந்து இன்னொருத்தன், பாரதி என்னப்பா ஐயா அவரு பொண்ணும் பொருளுமா இருக்காரு, இவராது சில்லறையை கொடுத்தாரு, நான் அன்னாடங்காட்சி அது கூட இல்லையா, பரவாயில்ல நல்ல வார்த்தை சொல்லுங்கிறாரு. எப்படிங்க? இப்போ நான் ஒன்று கேட்டு வரேன், நம்ம ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். நீ என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட காசு பொண்ணு இல்லை, உங்கள்கிட்ட அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில்லறையும் இல்லை. நல்லா நடக்கட்டும் தம்பி சொல்ல. அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர்ங்கிறார். இவர் வயசானவர் இப்படி சொல்லிட்டு போகிறார். பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, நான் என்ன செய்யறது? நீ ஒன்றும் செய்வேன், அதை பார் அந்த மேஜ நாற்காலியை கொஞ்சம் இழுத்து போடு, வா இதை எடுத்து நம்ம உள்ளே போடலாம். ஆண்மையாளர் உழைப்பை நல்கீர். அவங்ககிட்ட பொண்ணு இல்லை, அவங்ககிட்ட சில்லறை இல்லை, அவங்ககிட்ட அப்படி அழகாக பேசக்கூடிய, நல்லா நடக்கட்டும் தம்பி என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய அந்த மொழி அவன்கிட்ட இல்லை. அவன் என்ன செய்யலாம்? சேர் டேபிள் இழுத்து போடுங்கிறார். இப்போ தொகுத்து பாருங்க. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பை நல்கீர். பாரதியார் வள்ளுவரை வாங்கி, நாலடியார் வள்ளுவரை வாங்கி என்ன அழகாக இதை சொல்லியிருக்கிறார் பாருங்க. இப்போ நம்ம எல்லோருமே சமுதாயத்திற்கு கடன் பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய கர்ம வினைகளால் நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். ரெண்டு இருக்கு, கடன் வேறு கட்டு வேறு. நம்முடைய வினைகளால் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், அது ஒன்று. நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவு வசதிகளை நாம் அனுபவிக்கிறோம் இந்த சமுதாயத்தினால. நமக்கு ஒரு முகவரி, நமக்கு ஒரு அந்தஸ்து, நமக்கு ஒரு தகுதி, நமக்கு ஒரு மரியாதை, இதெல்லாம் இந்த சமூகம் தானே கொடுக்கிறது இல்லையா? இப்போ ஒரு கொரியரோ ஒரு போஸ்ட்மேனோ
பெல் அடிச்சுட்டு வந்து ஐயா உங்களுக்கு கடிதாசு வந்துன்னு கொடுத்துட்டு போகிறாங்கல்ல, வந்தவங்களாம் வாசலை வச்சுட்டு போவோம். நாளைக்கு தான் நம்ம காசு கொடுக்க போகிறோம், நம்பித்தானே போகிறோம். மாத கடைசியில் கொடுக்க போகிறோம், நம்பித்தானே வச்சுட்டு போகிறோம். இந்த மரியாதை, இந்த கௌரவம்லாம் யார் கொடுத்தது? இந்த சமூகம் கொடுத்தது. இந்த பாதுகாப்பு, இந்த சேஃப்டி, செக்யூரிட்டி யார் கொடுத்தது? இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்தது. கடன் பட்டிருக்கோமா இல்லையா? பின்ன இந்த கடன் அடைக்கணுமா வேண்டாமா? எல்லாரும் சமுதாயத்திற்கு கடன் பட்டிருக்கிறோம். நாம் எல்லோருமே வினைகளால் கட்டுப்பட்டிருக்கிறோம். அந்த கடனை தீர்க்கவும் இந்த கட்டிலிருந்து விடுபடவும் ஒரே வழி நம்மால் இயன்ற தர்மத்தை செய்வதுதான், அறவழியில் நிற்பதுதான். இப்ப இந்த 2 பாட்டையும் சேருங்க. ஒன்று வள்ளுவர் சொன்ன ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். நாலடியார் என்ன சொல்லுகிறது? ஒருவுமின் தீயவை மறுவுமின் மாண்டார் அறம் ஒல்லும் வகையால். ஒல்லும் வகையாலும் நாலடியார் சொல்லுகிறது. பாரதி 2ஐயும் எப்படி சேர்த்தாரு? நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவு மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பை நல்கீர். எனவே நிலையாமையால் ஆளப்படுகிறது நம்முடைய உலகம். இந்த வாழ்க்கை என்பதே மரணத்தால் ஆளப்படுகின்ற ஒன்று என்கின்ற நீடித்து நினைப்பு நமக்கு இருக்குமானால், அது நம் நெஞ்சிலே உரைக்குமானால், இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை முழுதும் அறமயமாகும். ஒரு நிமிடம் கூட சோம்பி இருக்காமல் இந்த கடனிலிருந்து விடுபடவும், இந்த வினை கட்டிலிருந்து நாம் விடுபடவும் ஒரே வழி அறவழி. பெரியோர்கள் என்ன தர்மத்தை சொல்லி இருக்கிறார்களோ அதை நம்மால் இயன்ற அளவு முழுதும் நம்முடைய சக்திக்கு முழுதும் பிரயோகித்து அதை செய்ய வேண்டும் என்பதாக நம்முடைய முடிவு இருக்க வேண்டும். இந்த யஜ்ஞத்தில் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும். இது ஒரு மகா யாகம். இது எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும். இது எல்லாராலும் முடியும். எல்லோரும் இதை செய்ய வேண்டும். நமஸ்காரம். எது தர்மமோ, உண்மையோ, அதுவே பலம்.